அம்மாச்சி வைத்தியம். இன்று வாழைக்காய் போண்டா செய்வது எப்படி? அதற்கு முன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல ஒரு வாழைக்காயை 3-4 வாழைக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா ஒரு 5 நிமிஷம் ஒரு பாத்திரத்தை போட்டு வேக வச்சுருங்க. அது வெந்துக்கிட்ட பிறகு 10 நிமிஷம் வேகட்டும். அதற்கு முன்னாடி நீங்கள் வெங்காயம் ஒரு கைப்பிடி வெங்காயம், பூண்டு 4 பல், பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டுக்கோங்க. போட்டு இதை எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன்னு மிளகாத்தூள் போட்டு நல்லா இதை தனியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லி, நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். அந்த ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்ச பிறகு தேவைக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பிசைஞ்சு இதை வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுங்க, ஒரு பிளேட்டில் நல்லா வாழைக்காயை போட்டு நம்ம உரித்து எடுத்து வச்சுக்கணும். போட்டு 2யும் போட்டு நல்லா பிசைஞ்சிருக்கோம். 2 ஒன்றா சேர்த்து நல்லா பிசைங்க. பிறகு 1 கப்பு பச்சரிசி மாவு, 1 கப்பு கோதுமை மாவு 2யும் போட்டு அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க. போட்டு சூப்பராக பிசைங்க. நல்லா பிசைஞ்சோம்னா பதமாக வந்துடும். உருளைக்கிழங்கு போண்டா செய்கிற அளவுக்கு பதமாக இருக்கணும். அதனால் இதை போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுங்க. உருட்டின பிறகு அதை தூக்கி அடுப்பில் போட்டு எடுத்து பொரிச்சு விடுங்க. செம்ம சூப்பராக போண்டா ரெடியாகிடும். இது ஹெல்த்தியாக இருக்கும். பிள்ளைங்க எல்லாத்துக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம சூப்பராக உடம்பும் பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருக்கும். சுகர்காரங்களும் இது சாப்பிட்டா ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.